மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 24. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தம்பி, அந்த பொண்ணு எவ்வளவுதான் நல்ல பொண்ணா இருந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாது என்று தனது குரலை தாழ்த்தி கொண்டு கூறினார். என்னென்ன சொல்றீங்க? அந்த பொண்ணை பத்தி அவ்வளவு உயர்வா சொன்னீங்க, அப்புறம் அந்த குடும்பத்தை பத்தி இப்படி சொல்றீங்க என்று விஸ்வா புரியாமல் அவரிடம் கேட்டான். விஸ்வாவின் பேச்சை கேட்ட அந்த மனிதர் ஒரு பெருமூச்சுடன், ஆமாம் தம்பி, அந்த பொண்ணு எனக்காக ஆஸ்பத்திரியில் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிச்சு தம்பி. அதுக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா என்றான். இதை கேட்ட விஸ்வா, என்னென்ன 2 லட்சத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க குடும்பம்? 2 லட்சம் அவ்வளவுதானே? இது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய காசு கிடையாதே என்றான் விஸ்வா. தம்பி, 2 லட்சங்கிறது பார்கவி மேடத்துக்கும் கேசவ ஐயாவுக்கும் சாதாரண காசு. ஆனால் அவங்கள்ட்டேருந்து பிடுங்கி திங்கிற திருட்டு பசங்களுக்கு அது பெரிய காசு இல்லையா? கணக்கு எழுதணும்ல என்றார். என்னென்ன சொல்றீங்க? அவங்க கிட்டேருந்து பிடுங்கி திங்கிறதா யாரு என்று அவன் கேட்க, அதான் தம்பி, கேசவ ஐயாவுக்கு தூரத்து சொந்தம்னு சொல்லிக்கிட்டு 2 பேர், பார்கவிக்கு அண்ணன் முறையான். அவங்க பண்ணுற அட்டூழியம் தான் தம்பி அந்த பொண்ணை படாத பாடுபடுத்துகிறாங்க தம்பி. அண்ணன் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினா எந்த பொண்ணு தான் தம்பி தாங்கிக்கும் என்றார். தம்பி, ஒரு பழமொழி நீ கேள்விப்பட்டிருப்ப, சேற்றில் முளைத்த செந்தாமரை. அதுக்கு அர்த்தம் தெரியும் தானே? ஒரு சகதி நிறைஞ்ச சேத்துல ஒரு செந்தாமரை அழகாக முளைச்சி வெளியில் வரும். அந்த இடமே அலங்கோலமாக அசிங்கமாக இருந்தாலும் அந்த தாமரை அந்த இடத்துக்கு தனித்துவமானது நீ கூட சொல்லலாம். ஏன்னா அந்த தாமரையை சுற்றி சேறு இருக்கிறதுனால தான் அது அழகாக எப்பயுமே கம்பீரமாக அங்கே நிற்கிதுன்னு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க தம்பி, அந்த சேரு அதை காப்பாற்றினா பரவாயில்ல, அந்த சேரு அதை காப்பாற்றுறங்கிற பேரில் இந்த உலகத்திலிருந்து அதை தனிமைப்படுத்துது. உயிரினமும் சரி பொருட்களும் சரி யாருக்குமே பயன் இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி தான் அந்த பொண்ணை இப்போ அவங்க வச்சுருக்காங்க. இதை கேட்ட விஸ்வா, அண்ணா ஏதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெளிவாக புரியலையே. தம்பி, நான் ஒன்றும் பெரிய ஐயாவை பற்றி சொல்லலை தம்பி என்றார். அவரை பற்றி தப்பாக சொன்னால் என் நாக்கே அழிவிடும் தம்பி, நான் ஒன்றும் அவரை பற்றி சொல்லலை என்று கூறினான். அப்புறம் யாரை பற்றி சொல்கிறீங்க? பார்கவி குடும்பத்தில் இருக்கிறதே 2 பேர், ஒன்று பார்கவி, இன்னொன்று அவங்க தாத்தா. அவங்க 2 பேருமே நல்லவங்கன்னா 3ஆவதா யாரை சொல்றீங்க? எனக்கு புரியலையே என்று கேட்டான் விஸ்வா. தம்பி, ஐயா நலமா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சண்டாளங்களும் அப்போ வரல. ஐயாவுக்கு எப்போ உடம்பு சரியில்லாமல் போய் வீல் சேரில் உட்காந்தாரோ அப்போ இந்த குடும்பத்தையும் பிஸ்னஸையும் பார்த்துக்கிறதா சொல்லி ஐயாவோட மூத்த பையன் வந்தான் தம்பி. அவன் இருக்கானே வேதாச்சலம் என்று அவர் கோபத்தில் தன் கையில் இருந்த கிளாஸை உடைத்தார். அண்ணா அண்ணா, என்னென்ன பண்றீங்க? கையில பாருங்க ரத்தம், கிளாஸ் எல்லாம் உடைக்கிறீங்க. ஐச்சோ, ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது என்று கூறியபடி விஸ்வா அவரிடம் ஓடினான். தம்பி, வேதாச்சலத்தை பத்தி உனக்கு தெரியாது தம்பி. அவன் பொறுக்கிலே 1ஆம் நம்பர். அவன் தான் அப்படின்னா அவன் பசங்களும் அப்படிதான் தம்பி. 3 பசங்களை பெற்று ஊர் மேய விட்டான் தம்பி. அவங்கள நினைச்சாலே என் மனசெல்லாம் பதறுது தம்பி. ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வீடு நான் எப்படி தம்பி அமைதியாக இருக்கிறது? என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சாலே அந்த பசங்க கண்ணில் படாமல் இருக்கணுமேனு பதறுது தம்பி என்றார் வருத்தத்துடன். விஸ்வா அவரது கையை பிடித்து, அண்ணன், நீங்கள் இவ்வளோ பதட்டமாகவும் பயத்திலையும் சொல்கிறத வச்சு பார்த்தா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி தெரியுது. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவுறேன் என்றான் விஸ்வா. சிறிது யோசித்து விட்டு கூறத் தொடங்கினான். சரியா 2 மாதத்துக்கு முன்னாடி தம்பி, அந்த பொறுக்கிங்களோட அப்பன் இருக்கானே வேதாச்சலம் பொறுக்கி, அவன் என்னை பார்க்க வந்தான் தம்பி. என்னை காரை வச்சு மோதினது பார்கவி தான். அதனால தான் பார்கவி என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் பார்த்துக்கிட்டாங்க.
அப்படின்னு சொல்ல சொன்னான் தம்பி. எனக்கு இவங்களை யாருன்னு அப்போ தெரியாது. யாரோ பார்கவி மேடத்துக்கு பிடிக்காதவங்க தான் நினச்சி நான் இதை மாட்டேன்னு சொல்லிட்டேன் தம்பி. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொறுக்கி நாய்ங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா என்று அவர் அழத் தொடங்கினார். அப்புறம் என்னன்னாச்சு என்றான் விஸ்வா. தம்பி, அதிலிருந்து 2 நாள் கழிச்சு என் பொண்ணு வீட்டுக்கு வரலை. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனால் போலீஸ் என் கம்ப்ளைண்ட் எடுக்கல. அதுக்கு மாறா அவங்க ஒரு அட்ரஸை சொல்லி அங்கே போய் பார்க்க சொன்னாங்க தம்பி. அங்கே போய் பார்த்தப்ப என் பொண்ணு மயக்க நிலையில் கட்டி போட்டிருந்தாங்க தம்பி. அந்த பொறுக்கிங்க தான் தம்பி. வேதாச்சலத்தோட பசங்க 3 பேர் சொன்னார்ல தம்பி, அவங்க தான் என் பொண்ணை கட்டி போட்டிருந்தாங்க தம்பி என்று அவர் கூறினார். இப்போதான் எனக்கு புரியுது. அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்களா? எதுக்காக அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு தெரியுமா என்று விஸ்வா கேட்க, தம்பி அதுக்கப்புறம் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் போய் சொன்னேன். ஐயா முன்னாடி சொல்லவும் ஐயா ரொம்ப கோவப்பட்டார். அது மட்டும் இல்லை தம்பி, பார்கவிக்கு குடி பழக்கம் அப்புறம் போதை பழக்கம் இருக்கிற மாதிரி ஜோடிச்சு ஐயாவையே நம்ப வச்சுட்டாங்க தம்பி. அதனால் ஐயா பார்கவியை அதுக்கப்புறம் வீட்டை விட்டே வெளியில் வராத அளவுக்கு வீட்டுக்கு காவல்லே வச்சுட்டாங்க தம்பி என்றார். இதை கேட்ட விஸ்வா தீவிர யோசனையில், அப்படின்னா பார்கவி சந்தோஷமா இல்லை, எதுக்காக என்ன இப்போ இங்கே அனுப்பியிருக்காங்க என்று யோசித்த விஸ்வா, அண்ணா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா பார்கவி கோயிலுக்கு மட்டும்தான் வெளியில் வர முடியும், வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வெளியில் வர முடியாது, அப்படித்தானே? ஆமாம் தம்பி என்று கூறினார் அந்த கடைக்காரர். ஓ, அப்படின்னா எந்த கோயில்னு அந்த கோயிலோட விலாசத்தை எழுதி கொடுங்க, நான் கண்டிப்பாக போய் பார்கவியை பார்க்கணும் என்று கூறினான் விஸ்வா. கடைக்காரர் எழுதி கொடுத்த அட்ரஸை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான் விஸ்வா. என்னதான் நடக்குதுங்க? பார்கவிக்கு அப்படி என்ன நடக்குது? எதுக்காக திடீர்னு அவன் மேலே பொய்யான பழி சுமத்துனாங்க? என்னமோ நடக்குது, என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே என்று பல யோசனைகளில் நடந்து சென்றான். அப்போது அவன் கண்முன்னே ஒரு பானிபூரி கடை இருந்தது. அவன் அறியாமலேயே அவன் கால்கள் அவனை அங்கு கூட்டிச் சென்றது. காரணம், அங்கிருந்த சூழ்நிலை இவன் மனதோடு ஒன்றிய சூழ்நிலையாக இருந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பு தானும் தன் குடும்பமும் எப்படி இருந்ததோ அப்படி ஒரு குடும்பத்தை அங்கு கண்டான் விஸ்வா. ஆம், அந்த கடையில் ஒரு குடும்பம் சந்தோஷமாக ஒருவர் தட்டில் ஒருவர் எடுத்து உண்டு கொண்டு அக்கா மற்றும் தம்பி மகிழ்ந்து விளையாடி கொண்டிருந்தனர். இதை கண்டு விஸ்வா புன்னகைத்தான். விஸ்வாவை போல் அந்த நிகழ்வை கண்டு இன்னொரு 2 கண்களும் மகிழ்ந்தன. ஆனால் அது இவர்கள் இருக்கும் ரோட்டிற்கு எதிர் திசையில் உள்ள ரோட்டில் இருக்கும் காரில் இருந்து ரசித்தது. சுற்றி இருப்பவர்களை பற்றி கண்டு கொள்ளாமல் சந்தோஷமாக இருந்தனர். இதை அனைத்தையும் பார்த்தபடியே விஸ்வா அந்த கடைக்கு அருகில் சென்றான். அண்ணா, எனக்கும் ஒரு பானிபூரி பிளேட் கொடுங்க என்று கூறினான். இதோ தரேன் தம்பி என்றவர் ஒரு பிளேட் பானிபூரியை விஸ்வாவின் கையில் கொடுத்தார். விஸ்வாவும் அங்கு இருக்கும் சூழ்நிலையை சேர்ந்து என்ஜாய் பண்ணுவது போல் ஒவ்வொன்றாக உண்டு கொண்டே எதிரே நின்ற அந்த குடும்பத்தை பார்த்தான். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நிலைக்காதது போல் அங்கு வந்து ஒரு கார் நின்றது. அதிலிருந்து இறங்கிய முதல் வாலிபன் தட்டு தடுமாறி வெளியே வந்து நின்றான். உடனே இன்னொருவன், மச்சான் என்னடா நீ 2 பேருக்கே இப்படி தள்ளாடுற என்று கேட்டான். அது ஒன்றும் இல்லை மச்சான், கொஞ்சம் இருட்டா இருந்த மாதிரி இருந்துச்சா, அதான் தள்ளாடிட்டான் என்று கூறினான் அவன். ஒரு இளைஞன் புன்னகைத்து கொண்டு, இல்லடா மச்சான், அவன் பீரை மோந்தாலே மயக்கம் அடிச்சிருவான், அவங்கிட்ட போய் 2 பீரை கொடுத்துருக்கீங்க, அவன் எப்படி நிற்பான்? தடுமாறி தான் நிற்பான். இங்க பாரு, நம்ம தலைவரை பத்தியா, ஒரு ஃபுல்லை அடிச்சுட்டு எப்படி கன் மாதிரி நிற்கிறாரு. அப்போது காரின் உள்ளே அமர்ந்திருந்த ஒரு இளைஞன், ஸ்டைலாக முடிவெட்டி முடியில் கலர் அடித்திருந்த இளைஞன், டே மச்சான் கிஷோர், நீ எதுக்கு இங்க வண்டி நிறுத்தின, எதுக்கு நீ தள்ளாடி கீழே இறங்கணுங்கிறது எனக்கு இப்பதான்டா தெரியுது என்று கூறினான். அதற்கு இன்னொரு இளைஞன், என்னடா தெரியுது, வாந்தி எடுக்கிறானா, எதுக்கடா இங்க நிறுத்துனீங்க, போங்கடா பீச்சுக்கு, கெஸ்ட் ஹவுஸ்ல நமக்காக பல டிக்கெட்டு காத்துக்கிட்டு இருக்கு, அங்க போறதை விட்டுட்டு இங்க எதுக்கடா நிறுத்துனீங்க என்று கேட்டான் இன்னொரு இளைஞன். டே மாமு, கொஞ்சம் திரும்பி இங்க பாரு, 16, 17, 18, என்ன வயசுல அந்த பொண்ணு, எவ்வளோ அழகா இருக்கா, இவளை பார்க்க தாண்டா கிஷோர் வண்டி இங்க நிறுத்தியிருக்கான்
என்றான். இதை கேட்ட கிஷோர் சிறிது யோசித்தான். இல்லைன்னு சொன்னால் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, ஆமான்னு சொல்லிடுவோம். நம்மளை இருக்க இந்த ஊரில் யார் இருக்கா, குட்டி நல்லா தான் இருக்கா, தூக்கிட்டு போயிடலாம் என்று எண்ணியவன், ஆமாம் மச்சான், இவளை பார்த்த உடனே என் கார்ட்டு வெளியில் வர மாதிரி இருந்துச்சா, அதனால தான் நானே காரை விட்டு வெளியில் வந்துட்டேன் என்றான் அவன். சரிடா, அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் நிற்கிறது அவங்க அக்காவா, சேரீ கட்டியிருக்கா என்றான். ஏய், குடித்ததுனால உனக்கு ரொம்ப தான் போதை ஏறிடுச்சு, அது அவங்க அம்மான்னு நினைக்கிறேன், நல்லா பாரு என்றான். யாரடா சொல்ற என்று கேட்டுக்கொண்டு இன்னொருவன் வண்டியிலிருந்து இறங்கினான். ஆமாண்டா மச்சான், 2 பேரும் அழகாக தான் இருக்காங்க. சரி, அவங்கள்ட்ட போய் பேசுவோமா, நம்ம பீச்சில் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமா என்றான் இன்னொருவன். புடவை உனக்கு, சுடிதார் எனக்கு, வா போய் பேசுவோம் என்று இருவரும் அவர்கள் அருகே சென்றனர். அதே நேரம் அந்த குடும்பத்தின் தலைவன் இது அனைத்தையும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான். உடனே அவர் தன் மகள் மற்றும் மகனிடம், தம்பி, சாப்பிட்டது போதும், வாங்க இங்கிருந்து போகலாம், இங்க நேரம் சரியில்லை, வாங்க என்றார். அதற்கு மூத்த மகள், இப்போதானப்பா சாப்பிட ஆரம்பித்தோம், தம்பி வேற ஏதோ வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன் அதுக்குள்ளே கிளம்புறீங்க, நெல்லுங்க, சாப்பிட்டுட்டு தம்பி கேட்டதை வாங்கிக்கிட்டு அப்புறம் போகலாம். உமா, சொன்னா கேளு, கிளம்புனா கிளம்பணும், அவ்வளோதான் நான் சொல்வேன் என்றார் கோபமாக. இங்கு இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாத அவரது மனைவி, ஏங்க, வாரத்துக்கு ஒரு நாள் தான் குடும்பமாக நம்ம எல்லாருமே வெளில வரோம், வந்த உடனே கிளம்பணுமா, சும்மா இருங்க, உடனே வீட்டுக்கு போகணுங்காதீங்க என்றார். அவர் தன் கண்களை அங்கு சுட்டி காட்டி, அவங்க பாரு, போதிக்கு பசங்க வந்து நிற்கிறாங்க, நம்மளை பற்றி ஏதோ பேசுகிறாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க போல இருக்கு என்று கண்களாலேயே அவரிடம் பேசினார். அதை புரிந்து கொண்ட அவரது மனைவி உடனே, ஆமாங்க, நேரமாச்சு, கிளம்புவோம், வாங்க, பீச்சுக்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம உடனே வீட்டுக்கு போகணும், மாமாவுக்கு நான் மாத்திரை கொடுக்க மறந்துட்டேன் என்றாள். இதை கேட்டு அவளது மகள், என்னம்மா ஆச்சு, இப்போதானே வந்தோம், கடற்கரைக்கு வேற போகலான்னு சொன்னீங்க, இப்போ திடீர்னு மாத்திரையை கொடுக்க மறந்துட்டேன், வீட்டுக்கு போகலான்னா திரும்பி என்னைக்கு வருவோன்னு சொல்ல மாட்டீங்க, இன்னைக்கு வந்துட்டோம், சுற்றி பார்த்துட்டு போகலாமா, ஒரு மணி நேரம் கழிச்சு போனால் ஒரு பிரச்சனை இல்லைம்மா என்றாள். இதை கேட்ட அவரது மகனும், போங்கம்மா, நானும் வீட்டுக்கு வரல என்றான். அக்கா, அம்மா வேணா வீட்டுக்கு போகட்டும், நம்ம பீச்சுக்கு போவோமா என்று ஆசையாக அவளிடம் கேட்டான். அப்ப நாங்களும் வரோம், எங்களையும் சேர்த்துக்குங்க என்று இளைஞர்கள் கூறியபடியே அங்கு வந்து நின்றனர். தொடரும்.